நம்ம Tableau வீடியோவில் discrete and continuous அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ discrete and continuous is nothing but dimension measure தான். ஸோ இது எப்படி வந்து நம்மளுக்கு Tableauவில் நம்ம கன்சிடர் பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆர்டர்ஸ் எழுத்து விட்டுக்கலாம். ஸோ நான் சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்டர்ஸ் எழுத்து விட்டுக்கிட்டேன். ஸோ அதில் பாருங்கள், நம்ம ஒன்ஸ் நம்ம டேட்டா லோட் பண்ணதுமே நம்மளுக்கு இந்தாண்ட 2 செக்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா டேட்டான்னு இருக்குது இல்லைங்களா? இதில் பாருங்கள் 2 செக்ஷன் பிரியுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன், இதை நம்ம டைமென்ஷன் சொல்லுவோம். இதை வந்து மெஷர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மெஷர்னு சொல்லுவோம். டிஸ்கிரீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேல்யூவை நம்மளால் அக்ரிகேட் பண்ண முடியாது. சேம் ஆஸ் அ டைமென்ஷன். ஸோ டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ரிகேட் பண்ண முடியாது. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அப்படிங்கிறது என்னென்னா மெஷர். ஸோ இதை வந்து நம்மளால் அக்ரிகேட் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷிப் மோட் எழுத்துங்க விடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகுது. இதில் இந்த காலமில் என்னென்ன வேல்யூ இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு 1 by 1 பிரேக் ஆகுது. ஃபஸ்ட் கிளாஸ், சேம் டே, செகண்டரி அப்படின்ட்டு நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து பிரேக் ஆகுது. ஓகேங்களா? அதுவே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சேல்ஸ் எடுத்து விடுறேன். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா சம் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு போட்டு அக்ரிகேட் பண்ணி எனக்கு ஒரே பாராக காமிக்குது. ஸோ இது வந்து ஓவரால் வேல்யூ. ஸோ இப்போ பாருங்கள், சம் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறத எடுத்து விடுறது நம்மளுக்கு ஒரு பார் காமிக்குதுங்களா? இதையே இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், இப்போ நான் செக்மெண்ட் அல்லது ஏதோ ஒன்று எடுத்து இங்கே காலமில் போட்டோம் அப்படின்னா இது பாருங்கள் பர்டிகுலராக எனக்கு வேல்யூஸ் ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேட். பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் அப்படிங்கிறது நத்திங் பட் டைமென்ஷன், மெஷர் அப்படிங்கிறது நத்திங் பட் கண்டினியூஸ். ஸோ இது கண்டினியூஸ் கால்குலேஷன் நம்ம இதில் பண்ணிக்கலாம். கால்குலேஷன்ஸ் மெஷர்ஸ் எல்லாம் இதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆவரேஜ், மீடியம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ பட் நம்ம இந்த செக்மெண்ட்டை வந்து நம்மளால் பிரிக்க முடியாது. ஆக்சுவலாக இந்த டைமென்ஷனை வந்து நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ இதான் நம்ம டிஸ்கிரீட்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேபிள் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இன்டர்வியூ. ஸோ பாருங்கள், இப்போ நான் இந்த பார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரே கலராக காமிக்குது. எனக்கு வந்து கண்டினியூஸ் வைஸாக காமிக்கணும், அல்லது இப்போ பாருங்கள் இதை வந்து நான் கலர் பண்ணணும். ஈச் பார் வந்து எனக்கு கலராக காமிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நாம் இந்த டைமென்ஷனில் இருக்கிறத எடுத்து விட்டு இங்கே விடுவோம் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செக்மெண்ட் எடுத்து இந்த கலரில் விட்டேன் அப்படின்னா எனக்கு செக்மெண்ட் வைஸாக எனக்கு பாருங்கள் கலரை ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்குது. ஸோ செக்மெண்ட் கன்சியூமர், கார்ப்பரேட், ஹோம் ஆஃபீஸ் அப்படின்ட்டு எனக்கு தனித்தனியாக எனக்கு கலர் பிரித்து காமிக்குது. அதுவே நான் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் எழுத்து நான் கலரில் விட்டேன் அப்படின்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் கலராக உங்களுக்கு வந்து இதாகும். அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே லைட் ஷேட்லேருந்து அப்படியே டார்க் ஷேட் போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார் த டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேட் எடுத்துக்கிறோம். 1 செகண்ட், நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்ஸ்னு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த மேப் வந்து பிளாட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன இருக்குது, நம்ம டிஸ்கிரீடியோட கண்டிஷன் கொடுத்து நம்மளுக்கு எல்லாம் பிளாட்டாக காமிக்குது. பார்த்தீங்கன்னா டாட்ஸ் நம்மளுக்கு காமிக்குது இல்லைங்களா? ஸோ இதுவே நம்மளுக்கு வந்துட்டு இந்த சேல்ஸை இழுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலரில் விடுறேன். பாருங்கள், நான் கலரில் எடுத்ததுமே பாருங்கள் அதோட கலர் வேரியேஷன் காமிக்குது. எதெல்லாம் லோவர் வந்து லைட் கலராகவும், ஹையர் வேல்யூ வந்து டார்க் கலராகவும் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இது மாதிரி நம்ம டைமென்ஷன் மெஷர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், சேம் டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ். ஸோ சேம் திங் தான், பட் ஆனால் நம்ம அந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ டிஸ்கிரீட்னா ஸோ இதுதான் வரும். ஸோ அந்த டிஸ்கிரீட் அப்படிங்கிறத நம்மளால் பிரேக் பண்ண முடியாது. ஸோ அப்படி பிரேக் பண்ணாலுமே நம்மளுக்கு எப்படி காமிக்கும் அப்படின்னா ஒரு கலர் திங்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலராக தான் நம்மளுக்கு பிரேக் பண்ணி காமிக்கும். அதே நம்ம மெஷர் யூஸ் பண்ணும்போது நத்திங் பட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வைஸாக தான் காமிக்கும். அதுவும் கிரேடியன்ட் லெவலில், அதாவது ஹையஸ்ட் லோவஸ்ட் ஹையஸ்ட்டில் வந்து டார்க் கலர் இது மாதிரி கலர் வேரியேஷனில் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஆர்டர் டேட் எடுத்துக்கிறேன். ஸோ ஆர்டர் டேட் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து மந்த் கொடுத்துக்கிறேன் நான். பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்கிரீட் மந்த் கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா சேல்ஸ் நான் தூக்கி போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி உங்களுக்கு இதாகவே காமிக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம
இதை வந்து நம்ம கண்டினியூஸுக்கு மாற்ற போகிறோம். இப்போ கண்டினியூஸ் மாற்றணும் அப்படின்னா பாருங்கள் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ ஈச் லெவலாக காமிக்குது. நவம்பர் 2013, மே 2014. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதையும் வந்து நான் கண்டினியூஸாக மாற்றிருக்கேன் இந்த மந்த்தையும். ஸோ கண்டினியூஸாக மாற்றினால என்னுடைய கிராஃப் பாருங்கள் எப்படி மாறுதுன்ட்டு. ஸோ அதுவே நான் வந்துட்டு மந்த் அப்படிங்கிற கொடுத்தேன்னு வச்சுங்களேங்க பாருங்கள், இது மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார் த டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா.